அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சு ஆரம்பிச்சோம், அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம், அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க. நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. பசங்க படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு. என்னோட பேர் வந்து ரம்ஜான் பசானா. என்னுடைய பேர் பசுபதி. என் பேர் ராஜன். என்னோட பெயர் ரம்யா. என் பேர் விஜய். நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன். என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பண்றாங்க. அப்பா நான் பிறந்து ஒரு 8 மாசத்துல இறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு கால் அகரம்ல இருந்து இது மார்க் மட்டும் கிடையாது, ஃபேமிலி சுச்சுவேஷன் வச்சும் சீட்டு கிடைக்கும்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஒரு நல்ல லாயரா வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு டாக்டரா எல்லா மக்களுக்கும் தேவையான மருத்துவ உதவியை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குடும்பத்தை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்துச்சோ அதை நான் மேலே கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் அகரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு ஆவண்ணா சொல்லிக் கொடுக்கிறார். சில குரல்கள் வந்து கேட்கும், ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் டாக்டர்ஸ் ஆகுறீங்கன்னு. ஆமா ஆவோம், உச்சபட்ச மார்க்குக்கு தான் டாக்டர் சீட் கொடுப்பீங்கன்னா ஏன் நாங்கெல்லாம் உச்சபட்ச டாக்டர் சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுவோம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி, இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி. இந்திய ராணுவ மருத்துவ அதிகாரியா பணிபுரியறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மேஜர் அந்தஸ்துல 6 வருடம் நான் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகள்லையும் நிறைய ராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூர்யா அண்ணாக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறு வயதில் உடல்நிலை சரியில்லாமல் என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க. அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல்வுள்ளங்களின் உதவியினால் என்னால் பள்ளி படிப்பை நல்ல மதிப்பெண்களோடு முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது அகரம் தான். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன். எல்லா அகர மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியாக நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாற நின்னப்ப கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ளே விதைச்சி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேற்றினாங்க. அகரம் எங்களுக்கு கல்வி சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு. அகரம் ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் அங்கே எதாவது தடுமாறி நின்னீங்கன்னா அங்கே ஒரு விதை, அகரத்தோட விதை இருக்கும், அது உங்களுக்கு கரம் கொடுக்கும். அகரத்தில் எங்களுக்கு உறுதிமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வெளிச்சம், கல்வின்ற ஒரு வெளிச்சம், அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்களால் முடிஞ்சால் ஒருவரையாவது படிக்க வைங்க. அந்த உறுதிமொழியோடு நாங்கள் படிக்கிறப்ப பிச்சை புகினும் கற்கை நன்றென்ற நோக்கத்தில் என்னோட நண்பர்களோட உதவி மூலமாக நான் ஒரு சின்ன குழு மூலமாக கல்வி உதவி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். விடுமுறை நாட்களில் மருத்துவ உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மலைவாழ் மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். எம்பிபிஎஸ் முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப சமூக ஒரு உணர்வை வந்து அகரம் எனக்குள்ளே விதைச்சிருக்காங்க. அடுத்து எங்கே போகணும்னு யோசிக்கிறப்ப இந்திய ராணுவ மருத்துவ அதிகாரியாக பணிபுரியறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. மேஜர் அந்தஸ்தில் 6 வருடம் நான் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகள்லையும் நிறைய இராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த தருணத்தில் எனக்கு என்னோட மருத்துவ கல்வியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நான் யோசிக்கிறப்ப எம்டி ஏரோஸ்பேஸ் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது விமானவியல் மற்றும் விண்வெளி மருத்துவம். அந்த படிப்பு எப்படின்னா, மனுஷங்க நிலமட்டத்திலிருந்து மேலே பறக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அப்போ அவங்க உடல்நிலை, மனநலம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பை வந்து சீரமைக்கிறதுக்கான படிப்பு இது. எல்லாரும் நமக்கு வந்து வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க. வானம் கூட எங்களுக்கு எல்லை கிடையாதுங்க. உங்கள் கனவுகளை தடுக்க வேணாம்.